இது மாடல் ஹவுஸ்ங்க. வெறும் 16,50,000 ரூபாய்க்கு பண்ணியிருக்கோம். வெறும் ஒரு லட்ச ரூபா முன்பணம் இருந்தால் போதும். இந்த வீடை வந்து நீங்க சொந்தம் பண்ணிக்கலாம். மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடு வேணும் அப்படிங்கிறவங்களுக்காக தான் பண்றோம். தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்ல யாரும் கொடுத்துருக்கவும் மாட்டாங்க. பார்க் ஏரியாவும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. வாட்டர் டேங்க், செப்டி டேங்க், ஓவர் ஹெட் டேங்க் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சைட்டுக்குமே இண்டிவிஜுவல் டேப்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. 40 அடி ரோடுங்க. ஏன்னா 6 வாட்டுக்கு இண்டிவிஜுவல் டேப்ஸ் பிளஸ் பிளக் பாயிண்டோட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம். 3.5 கிலோமீட்டர்ஸ்ல பைபாஸ் டச் பண்ணிடுவீங்க. லோன் வந்து 95% வரைக்கும் நான் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. சைட்டுக்கு வாசல்ல உங்களுக்கு பஸ் இருக்கு. வாசல்லே பஸ் டெய்லி பஸ்ஸுக்கு நம்ம சைட்டோட வாசல்லே பஸ் வருங்க. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி புக்கிங் ஆகி வேலை நடந்துட்டு இருக்க வீடு. இங்க ஒரு வீடு, இங்க ஒரு வீடு. ஆமாங்க சார். கவர்மெண்ட் காலேஜ், ஸ்கூல் எல்லாமே இருக்கும். திருப்பூர், கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல எங்கேயுமே கிடைக்காத மாதிரி ரொம்பவே கம்மியான பட்ஜெட்ல நம்ம வீடு, லேண்ட் எல்லாமே கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறது நம்ம தானாங்கண்ணா? ஆமாம், நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பாருங்க, பின்னாடி தெரியுது இல்லைங்களா அந்த வீடு. இது மாடல் ஹவுஸுங்க. வெறும் 16,50,000 ரூபாய்க்கு பண்ணியிருக்கோம். வெறும் ஒரு லட்ச ரூபா முன்பணம் இருந்தால் போதும். இந்த வீடை வந்து நீங்க சொந்தம் பண்ணிக்கலாம். நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க திருப்பூர்ல, தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்ல யாரும் கொடுத்துருக்கவும் மாட்டாங்க. பெஸ்ட் பாத்தீங்கன்னா 1 லட்ச ரூபா முன்பணத்துல பண்ணி கொடுக்கவே மாட்டாங்க. இது எவ்வளவு லேண்ட் ஏரியாங்கன்னா, எவ்வளவு பில்டப் ஏரியா? லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா 2 சென்ட் வருது. பில்டப் ஏரியா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 520 ஸ்கொயர் ஃபீட் வரும். சிங்கிள் பிஹெச்ங்க. உங்களுக்கு வாட்டர் டேங்க், செப்டி டேங்க், ஓவர் ஹெட் டேங்க் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சைட்டுக்குமே இண்டிவிஜுவல் டேப்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகே. சோ பார்க்கிங்காக எவ்வளவு பெரிய இடம் கொடுத்தோம்? ஆமாங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா சின்ன ஒரு சிட் அவுட் மாதிரி கொடுத்துருக்கு. அது போக வெளியே பார்க்கிங் ஓபன் ஸ்பேஸ் லெவல் கொடுத்துருக்கு. சைடுல பாத்தீங்கன்னா டைரக்டா ஸ்டெப்புங்க. ஆமா, டைரக்டா ஸ்டெப் மேல போய்க்கிறதுக்கு உங்களுக்கு சைடுல கொடுத்துருக்கு. ஒரு சின்ன சிட் அவுட் மாதிரிங்க. 8 கேட் வந்துரும் உங்களுக்கு. இது ஹாலுங்களா? ஆமாங்க சார். வாங்க பார்க்கலாம் சார். ஹால் பாத்தீங்கன்னா 10க்கு 16 நல்ல ஃப்ரீடமா இருக்கும். சோ கிச்சனும் இங்க வந்துருது. கிச்சன் வந்து 8 கேட்டுங்க. நல்ல பிரம்மாண்டமா இருக்கும். நல்லா பாருங்க, உள்ள ஸ்பேசஸ், ஒரு சிங்க் டேப் எல்லாம் கொடுத்துருக்கோம். சைடுல பாத்தீங்கன்னா போட்டுருவோம். எல்லாமே டேபிள் டாப் எல்லாமே கிரானைட்ல பண்ணிருக்கோம். உங்களுக்கு கான்கிரீட் போட்டு கிரானைட்ல பண்ணி கொடுத்துருவோம். ஸ்டோரேஜ்க்கு லாஃப்ட் மேல லாஃப்ட் கொடுத்துருக்குங்க. சின்ன கன்வெர்ட்டர் வைக்கிறதுக்கு உங்களுக்கு பிளக் பாயிண்ட்லாம் பாத்தீங்கன்னா மிக்ஸி கிரைண்டருக்கு எல்லாமே பிளக் பாயிண்ட் எல்லாமே சோர்ஸ் பண்ணிருக்கு. பாத்தீங்கன்னா 6 வாட்டுக்கு இண்டிவிஜுவல் டேப்ஸ் பிளஸ் பிளக் பாயிண்டோட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சூப்பர். அப்படியே வாங்க. வென்டிலேஷனுக்கு விண்டோஸ் எல்லாமே வென்டிலேஷனுக்கு எல்லாமே வச்சிருக்கேன். உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு வந்து ப்ரொவிஷன் வரைக்கும் கொடுத்துருக்குங்க. இது பாருங்க, பெட்ரூம் வந்து 11க்கு 10ங்க. 11க்கு 10. ஆமா, 8க்கு 10ங்கிறது வந்து ஓரளவு கன்வீனியன்டா இருக்கும். உங்களுக்கு 11க்கு 10ங்கிறது நல்ல இதா இருக்கும். அதுலமே மேல ஸ்டோரேஜுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. வென்டிலேஷனுக்கு பாத்தீங்கன்னா பேக் சைட்ல பாருங்க விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இது பாருங்க பாத்ரூம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசிஸாவே இருக்கும். நல்ல பெரிய பாத்ரூம். கரெக்டா 4.5க்கு 10 கொடுத்துருக்கீங்க ஸ்பேசிஸா. வென்டிலேஷனுக்கு வென்டிலேட்டர் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா டைல்ஸ் எல்லாமே கொஞ்சம் இதாவே போட்டிருக்கோம். நல்ல குவாலிட்டியான டைல்ஸுங்க. உங்களுக்கு பாத்ரூம் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃப்ரீ ஸ்பேசஸ், அதாவது நம்ம மென்டல் ப்ரெஷர் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க இடமே வந்து இதுதான். அது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் நல்லா இருக்கும். சின்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக கொடுப்பாங்க. அது ஒரு அடைச்ச மாதிரி ஃபீல் ஆகும். ஓகே. ஸோ அதனால ஸ்பேஷியஸாகவே பார்க்கலாம். எல்லாமே ஸ்பேசியஸாக இருக்கும். இவ்வளோ ஸ்பேசியஸ் கொடுத்துருக்க வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22-24 lakhs மேலே எதிர்பார்க்கலாம். ஆனால் நம்ம வெறும் 16,50,000 ரூபாய்க்கு தான் பண்ணுறோம். அந்த 16,50,000 பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 5 லட்சம் 3 லட்சம் பணம் எதிர்பார்ப்பாங்க. நம்ம அது எதுவுமே கிடையாது. வெறும் 1 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க. நாங்கள் லோன் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகே. லோன் வந்து எவ்வளோ கிடைக்கும்? எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும் சார்? உங்களுக்கு லோன் வந்து 95% வரைக்கும் நான் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்கள் எனக்கு லோன் டாக்குமெண்ட், அதாவது வந்து சேலரி ஸ்லிப் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உங்களுக்கு உண்டானதை நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். லோனு நீங்கள் லோனுக்காக எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணி கொடுத்தா போதும். லோன் எல்லாமே நானே ஃபெசிலிட்டி ஷேர் பண்ணி கொடுத்துறேன். என் பேர் பிரதீக்ஷா. இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோம். இங்கே இருக்க எல்லா ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் செட்டிலாக அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால பார்த்தோம், பிடிச்சிருந்துச்சு. அதனால ஓகே பண்ணிட்டோம். நம்ம பட்ஜெட்டுக்கே கொடுத்தாங்க, அதனால தான் ஓகே அப்படின்ட்டு இது பண்ணிட்டோம். 2-3 இதெல்லாம் பார்த்தோம், அது எதுவும் செட் ஆகலை. இது பார்த்தையுமே எங்களுக்கு ஃபேஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வரதே நாங்கள் தான் இப்படி வரோம். இப்போ வீடு வந்து காமிச்சிருந்தீங்க. இது டோட்டலாக எவ்வளோ பெரிய ஏரியா, அதில் எவ்வளோ பிளாட்ஸ் நான் ரெடியாக இருக்கேன்? கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா 5.5 ஏக்கருக்கு மேலே வருங்க. ஓகே. இதில் 92 பிளாட்ஸ் வருது. ஒவ்வொன்றிலையும் வந்து இந்த மாதிரி தனித்தனி இண்டிவிஜுவல் வீடு கட்டி கொடுக்க போகிறோம். வீடே நம்ம கட்டி தர போகிறோம். கட்டாயம் வீடை கட்டி கொடுறோம். இடமா நம்மள்ட்ட கொடுக்குறதே இல்லைங்க. முழுக்க வீடாக தான் கட்டி கொடுறோம். இடமா கொடுத்தோம்னு வைங்களேன், டெவலப்பே ஆகாது. அதனால ஒவ்வொருத்தருக்கு வீடாக கட்டி கொடுத்துறாங்க. ஓகே. ஸோ இன்னைக்கே ஒரு 5 பேர் பாலக்கால் போட்டிருக்காங்க. 5 பேர் பாலக்கால் போட்டிருக்காங்க. இன்னும் அடுத்து புக்கிங்கில் இருக்காங்க உங்களுக்கு. நமக்கு கிட்டத்தட்ட இந்த மாடல் ஹவுஸ் லான்ச்சுக்கு மட்டுமே 10 பேருக்கு மேலே உங்களுக்கு இதில் இருக்காங்க. இது ஆல்ரெடி புக்கிங் பண்ணவங்களுக்கு பாலக்கால் போட்டிருக்கோம். இன்னைக்கு புக் பண்ணுறவங்களுக்கு நெக்ஸ்ட் வாஸ்து பூஜையில் இப்போ கட்டாயம் பாலக்கால் போட்டுருவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் பாருங்க, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி புக்கிங் ஆகி வேலை நடந்துட்டு இருக்க வீடு. இங்கே ஒரு வீடு, இங்கே ஒரு வீடு. ஆமாங்க சார். அங்கே லாஸ்ட் இதுல எல்லாம் வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இங்கே இந்த ஏரியா வந்து ஆக்சுவலாக எந்த இடத்துல லொக்கேட்டாக இருக்குது, என்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் நான் பண்ணி கொடுத்துருக்கீங்க? இங்கே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவினாசியில இருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள இருக்குங்க.
குப்பாண்டம்பாளையம்னு சொல்லுவாங்க. இதுக்கு பக்கத்தில் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஸ்கூல் எல்லாமே இருக்கும். நீங்கள் குப்பாண்டம்பாளையம் உள்ள என்ட்ரனாகலே பார்த்துருப்பீங்க. கவர்மெண்ட் ஸ்கூலு ஆரம்ப சுகாதார நிலையம் வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஓகே. இதுலேருந்து உங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா நம்ம ரைட் சைடு இதெல்லாம் போனீங்கன்னா நடுவுச்சேரி ரோடு சேவூர் கனெக்ட் ஆகுது. இது ஸ்ட்ரைட்டாக எடுத்தீங்கன்னா பெருமாநல்லூர் ரோடு கனெக்ட் ஆகுது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சென்ட்ரல் ஜங்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குங்க? எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க சார். நீங்கள் நம்ம குப்பாண்டம்பாளையம் பஸ் ஸ்டாப்பில் 1 ஹவருக்கு 1 பஸ்ஸஸ் இருக்குங்க சார். ஓகே. பஸ்ஸோட ஃபெசிலிட்டிஸ் கேட்டிங்க இல்லைங்களா? நம்ம சைட்டு பாருங்க, பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சைட்டு தான். சைட்டுக்கு வாசல்லே உங்களுக்கு பஸ் இருக்குது பார்த்தீங்களா? சைட் வாசல்லே பஸ் டெய்லி பஸ்ஸுக்கு நம்ம சைட்டோட வாசல்லே பஸ் வருங்க. ஸோ அங்கேருந்து எல்லா ஊருக்குமே போய்க்கலாம் சார். நீங்கள் மெயின் அவினாசி டச் பண்ணிட்டீங்கனால எல்லா ஊருக்குமே போயிடலாம் சார். இங்கேருந்து பைபாஸுங்க சார். நீங்கள் 2 வீலரில் வந்து நம்ம வெளியூர் இதெல்லாம் போகிறோம்னா கரெக்டாக 3.5 கிலோமீட்டர்ஸில் பைபாஸ் டச் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ இங்கே என்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் நான் பண்ணி கொடுத்துருக்கோம்? ஒவ்வொரு வீட்டுக்கும் இண்டிவிஜுவலாக டேப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. நீங்கள் நின்றுட்டு இருக்க ரோடே பாருங்க, கிட்டத்தட்ட 40 அடி ரோடு. இது 40 அடி ரோடு? ஆமாம், 40 அடி ரோடுங்க. இது போக ஒவ்வொரு வீட்டுக்கும் இண்டிவிஜுவலாக ட்ரீஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகே. எல்லாமே இந்த மாதிரி பிளான்டேஷன்ஸ். ஆமாங்க. அது போக கிட்ஸுக்கு எல்லாம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே பார்க் ஏரியாவும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ இப்போ இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த மாதிரி பெனிஃபிட்னா கிடைக்கும்? அதாவது வந்து நீங்கள் வெளியே ஒவ்வொன்றுக்கும் அலைய விடுவாங்க. நீங்கள் லோனுக்கு போகிறதுனா அலையணும், நீங்கள் அதிகமாக பணம் கொடுத்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கணும். நம்மகிட்ட அந்த மாதிரி பயமே கிடையாதுங்க. ஒன்ஸ் உங்கள்கிட்ட நான் அமௌண்ட் வாங்குறேன்னாலே வீடாக தான் கொடுப்பேனே ஒழிய அந்த அமௌண்ட் ரிட்டர்னே வராதுங்க. ஏன்னா நீங்கள் அந்த எல்லா ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் உங்கள்கிட்ட அமௌண்ட்டே வாங்குவேன் நாங்கள். ஓகேங்களா. இப்போ வந்து புக் பண்ணுறாங்க அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு வந்து ஒரு டைமிங் சொல்லுவாங்க, ஆனால் டிலே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம என்ன இப்படி கரெக்டாக டைம் கரெக்டான டைம் கொடுத்துருவோம் சார். நம்ம 1 மந்த் எக்ஸ்ட்ரா சொல்கிறோம், பட் வந்து அதுக்கு முன்னாடியே முடிச்சு கொடுத்துருவாங்க. ஓகே. ஏன்னா அது முடிச்சு கொடுக்குறனால தான் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க க்ரௌடு அதெல்லாம் முடிச்சு கொடுக்க போய் தானே இவ்வளோ தூரம் வராங்க. எதுவுமே பண்ணாமல் நம்ம பண்ணுறோன்னு சொன்னோம்னா எப்படி இவ்வளோ பேர் வருவாங்க? கண்டிப்பாக எல்லாமே நம்பிக்கையாக வந்து வாங்க. கட்டாயம் நம்பிக்கை வாங்க. இப்போ 1 BHK மாடல் ஹவுஸ் காமிச்சிருந்தீங்க. இப்போ எனக்கு 2 BHK 3 BHK வேணாலும் அது கட்டி தருவீங்களா? எல்லாமே பண்ணி தருவோம் சார். எல்லாமே கஸ்டமைஸ். இது வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிளுங்க சார். இப்போ எல்லாருனாலுமே எல்லா பட்ஜெட்டுமே பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால தான் இது ஒரு 14,50,000 ஸ்டார்ட் ப்ரைஸுங்க சார். இதுலேருந்து அதுக்கு மேலே பெரிய வீடெல்லாம் எடுத்துக்கிறேன்றவங்களுக்கும் நாங்கள் பண்ணி தரோம். அதாவது வந்து நம்மள்ட்ட வந்து வரவங்களுக்கு வந்து எப்படி சொல்லணும்னா கொஞ்சம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடு வேணும் அப்படிங்கிறவங்களுக்காக தான் பண்ணுறோம். இப்போ வீடு கட்டுறோம் அப்படின்னா ஒரு லக்ஸரி மாதிரிங்க சார். இன்னைக்கு ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்கவங்க மட்டும் தான் வீடு கட்ட முடியும். டெய்லி சம்பளம் தினக்கூலி வாங்குறவங்களாம் வீடு கட்ட முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே நம்ம வீடு கட்டி கொடுக்குன்றதா நம்மளோட இதே. இப்போ 2 BHK கேட்கறதுனா என்ன பட்ஜெட்னா வரும்? 2 BHK வந்து நம்ம கஸ்டமர்ஸ் பொறுத்துங்க சார். அவங்க என்ன இதில் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே சார். இப்போ மாடல் ஹவுஸ் வந்து நம்ம டிசைனில் கட்டியிருக்கோம். இப்போ வீடு கட்டுறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு பிளான் இருக்குது, எனக்கு ஒரு டிசைன் இருக்குது, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. கஸ்டமைஸ் பண்ணி தராங்க சார். நம்ம ஸ்கொயர் ஃபீட்டை விட்டு எக்ஸ்டெண்ட் போகாத வரைக்கும் உங்களுக்கு அந்த கஸ்டமைஸ் பண்ணி தரோம். அப்படியே மேபி 1 or 2 ஸ்கொயர் ஃபீட் டிஃபரன்ஸ்னா நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இப்போ இங்கே லேண்டாக கேட்டால் தர மாட்டீங்க? லேண்டாக கொடுக்குறது இல்லைங்க சார். லேண்டாக வாங்கி போட்டால் ஒரு டெவலப்பே ஆகுதுங்க சார். இது வந்து ஒரு அசெட் மாதிரிங்க சார். ஓகே. நீங்கள் லேண்டாக வாங்கி போட்டிங்கன்னா அது டெவலப் ஆகிறதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும். அதே ஒரு வீடோட வாங்கி பாருங்க, எண்ணி உங்களுக்கு 2 வருஷத்தில் அது டெவலப்மெண்ட் ஆயிருங்க சார். ஓகே. இப்போ இங்கே எத்தனை பிளாட்ஸ்னா இருக்குது, என்னென்ன ஃபேஸிங்கில் அவைலபிளாக இருக்குது சார்? எல்லா ஸ்பேஸிங்குமே அவைலபிள் இருக்குது. கிட்டத்தட்ட 92 சைட் இருக்குங்க சார். ஓகே. இப்போ கிட்டத்தட்ட 20 சைட்டுக்கு மேலே புக்கிங் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா வீடு உள்ளே பாருங்க, இவ்வளோ வீடு வேலை நடந்துட்டு இருக்கு. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எதிர்பார்க்குற ஸ்பேசிங்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நிறைய பிளாட்ஸ் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாடல் ஹவுஸ் வந்து சூப்பராக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதே மாதிரி வந்து இப்போ டேரெக்டாக விசிட் பண்ணி பார்க்கணும்னா எப்போயுமே வரலாமாங்கண்ணா? எப்போ வேணால் வரலாம் சார். நீங்கள் ஒன்ஸ் வரக்கு முன்னாடி கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர்ஸ் இங்கே அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டாஃப் யாராவது ரெடியாக இருப்பாங்க. ஓகே. இப்போ ஒரு 1 BHK கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கீங்க. இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகிடுச்சு சார்? இது கரெக்டாக உங்களுக்கு ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். 60 நாளில் முடிச்சிருக்கோம். இப்போ புக் பண்ணுறாங்கன்னா 60 நாளில் முடிச்சு கொடுத்துருவீங்க? பண்ணி கொடுத்துருங்க சார். இப்போ டேரெக்டாக விசிட் பண்ணால் எக்ஸாக்டாக லொக்கேஷன் மட்டும் எங்கன்னு சொல்லிடுங்க ஒரு தடவை. நம்ம அவினாசியிலேருந்து பழங்கரை வரீங்க, பழங்கரையிலேருந்து குப்பாண்டம்பாளையம், கரெக்டாக அவினாசியிலேருந்து உங்களுக்கு 5 கிலோமீட்டருங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே வந்து வாங்குறாங்க அப்படின்னா இப்போ லோன் பண்ணுறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம எப்படி A to Z எல்லாமே லோன் எல்லாத்துக்குமே லோன் பண்ணி கொடுத்துருவோம் சார். நீங்கள் இதுதான் இந்த டாக்குமெண்ட்லாம் இருந்தால் தான் லோன் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறவங்களுக்கு மட்டும் தான் லோன் பண்ணி கொடுக்க முடியும். எப்படி சொல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணால் தான் லோன் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க சார். அதான் ஜஸ்ட் நீங்கள் ஒரு டெய்லி இதுக்கு போவீங்க இல்லைங்களா, டெய்லி பேஜஸ்க்கு போகிறவங்களுக்கு முதற்கொண்டுமே நம்ம லோன் பண்ணி கொடுக்குறோங்க சார். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ்க்கு முதற்கொண்டும் டெய்லி வேஜஸ் போகிறவங்க மேசன் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்குலாம் நிரந்தரமான இடமே இருக்காது. அவங்களுக்கு முதற்கொண்டுமே நம்ம லோன் பண்ணி கொடுத்துருக்கோம். லோன் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். பண்ணி கொடுத்து நம்ம இன்னொரு சைட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு வீடு கட்டிருக்கோம். கட்டட மேசனாக இருக்காங்க, அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கோம். நம்ம இப்போ இந்த இடத்துல நான் இடம் வாங்குறேன் அப்படின்னா நியர்பைல ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இருக்குங்களா? எல்லாமே இருக்குங்க சார். நீங்கள் வேறு குப்பாண்டம்பாளையம் உள்ளே வந்திருப்பீங்களா? உள்ள குப்பாண்டம்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலு, ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குங்க. அவினாசி இங்கிருந்து 5 கிலோமீட்டர் சொன்னேன் இல்லைங்களா, 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது. பக்கத்திலே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது. நீங்கள் அதை பற்றி எதுவுமே பயப்படணும். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டரில் துலுக்குமுத்து இருக்குங்க. பிரசவத்துக்குலாம் உங்களுக்கு இங்கே தான் மேக்ஸிமம் பார்ப்பாங்க. அவினாசியில் எடுக்கிறத விட இங்கே எடுப்பாங்க உங்களுக்கு. ஓகே. அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஃபுல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, தாராளமாக இருக்குது. ஓகே. ஸோ நீங்களும் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு நல்ல இடத்துல லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அண்ணனுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.